பிரைஸ் தி லார்ட். இந்த நாளின் தியானத்துக்காக நாம் ஒரு சில வசனங்களை தியானித்து முடிப்போம். இந்த நாளினுடைய தியானத்துக்காக எபிரேயருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம், 7, 8, 9, 10. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தரிக்கப்பட்டார். ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீ பேசும் உடைய வார்த்தையினாலே கர்த்தாவே நாங்கள் பலப்படுத்தப்பட எங்களுக்கு கிருபை செய்தலும். பரிசுத்த ஆவியானவருக்கு என்னையும் ஒப்பு கொடுக்கிறேன். உடைய ரத்தத்தின் தெளிப்புகளாக ஒப்பு கொடுக்கிறேன். பிதாவின் ஆவியானவரே பேசுகிறவர் என்று சொல்லியிருக்கிற பிரகாரமாக நீங்கள் பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். உணர்வுள்ள இருதயத்தை தாரும், பரிசுத்தத்திலே வளர உதவி செய்தலும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் எல்லா இடங்களிலேயும் நீங்கள் சுவிசேஷ புஸ்தகங்களை வாசிக்கும் பொழுது அவர் ஜெபம் பண்ணும்படி தனித்து போய் ஒரு தனிமையான இடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். சில நேரத்தில் அவர் அடிக்கடி ஜெபம் பண்ணுகிற அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போவார். ஸோ அவர் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்கிறதான ஒரு வாழ்க்கை ஒரு மாதிரியாக நமக்கு பார்க்க முடிகிறது. அதுதான் நமக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு மாதிரி. அந்த ஜெபம் எப்பொழுதும் அவரோடு கூடவே அது ஒரு அவருடைய வாழ்க்கையில முக்கியமான பங்கை உடையதாக இருந்தது. அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது, எப்பொழுதும் ஜெபம் செய்யுங்கள், இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல 1 தெசலோனிக்கேயர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் எப்படி ஜெபம் பண்ண முடியும்? ஒரு விசுவாசிகளும் மனுஷங்க தான். தூங்கணும், சாப்பிடணும், வேலைக்கு போகணும், 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, சிலர் 10 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, சிலர் வியாபாரம் தொழில் அது போல் இருக்கிற இடத்துல கண்டினியூஸாக வேலையை பார்க்குறதுக்கு முடிக்கிறதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு எல்லாமே சேர்த்து 12 மணி நேரம் ஆகுது. ட்ராவலிங்கில் போகிறாங்க. சிலர்லாம் அப்போ ட்ரெயின் ஏறி அடுத்த சென்னைக்கு போயிட்டு வரவங்க, இல்லை பக்கத்தில் ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டு வரவங்கலாம் ட்ரெயினில் போயிட்டு வராங்க. தினந்தோறும் அவங்களுடைய லைஃப்பை ட்ரெயின்லேயே ஓடுற மாதிரி இருக்குது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்லாம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது. ஸோ இடைவிடாமல் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன? 1 தெசலோனிக்கேயர் 5:17 சொல்லப்பட்ட பிரகாரமாக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால், இடைவிடாமல் நாம் எதை செய்யணும்? 24 hours இடைவிடாமல் ஒரு மனுஷன் என்ன செய்யறான்? மூச்சு விடுறோம், சுவாசம் பண்றோம். ஸோ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஜெபம்ன்றது நமக்கு சுவாசத்தை போல இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். நம்ம தூங்கினாலும் சுவாசம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், நம்ம வேலை செஞ்சாலும் சுவாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், நம்ம எங்கே போனாலும் வந்தாலும் யார்கிட்ட பேசினாலும் சுவாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். 8 மணி நேரம் நம்ம தூங்கினா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் சுவாசம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுபோல் இன்னொரு இடத்துல நீங்கள் எப்பொழுதும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அப்படின்னு ஒரு இடத்துல வரும் இல்லைங்களா? அப்புறம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறது. அப்புறம் இன்னொரு வசனம் வரும், ரோமர் 12ஆம் அதிகாரம் இல்லையா?
ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் அப்படின்னா, அந்த ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறதுனா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபாஸ்டிங்கில் முட்டி போட்ட முட்டி எழுந்துவே கூடாது அப்படின்றதா? நம்ம நடக்கலாம், போகலாம், வரலாம், கண்ணை மூடின்னு தான் ஜெபம் பண்ணணும் இல்லை. ஆனால் அநேக இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினார்கள் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? யோவான் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது முழங்கால் படிட்டு தான் ஜெபம் பண்ணார். 12ஆம் அதிகாரம் 27வது வசனம். அப்புறம் அப்போஸ்தலரில் வாசிக்கும் பொழுது கூட பவுல் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணார். பேதுருவும் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணார். இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? யோவான் 12ஆம் அதிகாரம் 27வது வசனம். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலையினின்று என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு இடத்துல யோவான் சுவிசேஷத்தில் இன்னொரு இடத்துல 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது கெத்செமனேல ஜெபம் பண்ணும்பொழுது எப்படி ஜெபம் பண்ணுவார்? கல்லெறிகிற தூரத்தில் போயிட்டு ஒரு முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவார்ல. ஸோ அவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணியிருக்காரு. எப்பொழுதுமே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறதுனாக்கா அவர் மற்ற நேரத்தில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். அவர் ஜெபம் பண்ணுறதுக்கு எந்த விதமான தயக்கமும் எந்த விதமான ஒரு நம்பிக்கை இல்லாத காரியங்களும் அவர் செய்யவில்லை. எப்பொழுதுமே ஜெபம் பண்ணணுன்ற ஒரு காரியத்தில் அவர் எப்பவுமே உறுதியாக இருந்தார். ஆனால் அவரும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருந்தார். ஊழியம் செய்யறதுக்காக நடந்து போயிட்டு இருந்தார். சில இடத்துல அவரும் தூங்கினார், சில இடத்துல அவரும் நம்மளை போல சாப்பிட்டாரு. எல்லா விதத்துலேயும் மனுஷனாகவே வாழ்ந்தார். அப்படி இருந்து கூட அவர் எப்படி எல்லா நேரத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொன்னால், ஆவியிலே நிறைந்தவராக இருக்கிறபடினாலே பிதாவை நோக்கி எப்பொழுதும் ஆவியிலே பேசிக்கொண்டே இருந்தார். இவர் என்னெல்லாம் நினைக்கிறாரோ அதெல்லாம் பிதாவிடத்தில் எப்பவுமே பேசிக்கிட்டே இருக்கார். ஆண்டவரே, இதை பற்றி என்ன, இதனுடைய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் அவர் பேசிக்கொண்டே இருந்தார். அதே போல அவர் அங்கிருந்து பதில் பெற்றுக்கொண்டே இருந்தார். அதனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது ஒவ்வொரு காரியமும் ஜெபத்திலே தான் இருந்தார். இப்போ ஈவன் சிலுவையில் இருக்கும் பொழுது கூட பிதாவோடு கூட பேசிக்கிட்டே இருந்தார். லூக்கா 23ஆம் அதிகாரத்துலலாம் வாசிக்கும் பொழுது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே உங்களுடைய கரங்களிலே என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்குறேன், இதெல்லாம் ஜெபம் தான். ஸோ அவர் வெளிப்படையாக பண்ணின ஜெபமும் சரி, அவர் தனித்து போய் ஜெபம் பண்ணும்படிக்கு ஒரு மலையில் ஏறி இருந்தாலும் சரி, அவர் இரவெல்லாம் ஜெபித்திருந்த பொழுதும் சரி, அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து போய் ஜெபித்தார் அப்படின்ற போதும் சரி, அவர் அதிகமான நேரத்தை ஜெபத்தில் செலவு செய்தார். ஆனால் அதுபோல் நாம் அந்த வல்லமையோட கூட காரியங்களை நடப்பிக்க முடியுமா? ஜெபம் செய்து தான் எல்லாமே செய்தார். அவர் ஜெபத்தில் உறுதியாய் தடுத்திருந்தார் அப்படின்றதுக்கு அவர் தான் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு. ஆனால் அவர் எல்லா விதத்துலேயும் மனுஷன் நடந்தார். ஆனால் அவர் ஆவியிலே நிறைந்தவராக ஜெபம் பண்ணினார். ஆனால் மாம்சத்தில் இருந்த பொழுது அவரை பற்றி எழுதியிருக்குது, அவருடைய ஜெபத்தை பற்றி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார் அப்படின்னு இருக்கு. அது எப்படி, எதற்காக அவர் பலத்த சத்தத்தோட கண்ணீரோட அழுது ஜெபம் பண்ணணும்?
அப்படி அவர் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பவுல் கூட ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 20ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் அங்கே 36வது வசனத்தில் அவர் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணார். அதே போல் கொர்நேலியு கூட அப்படி ஜெபம் பண்ணுவார் இல்லையா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் அவரும் எப்பொழுதுமே ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார் அப்படின்னு இருக்கு. அவருடைய தேவ பக்தி கொர்நேலியு வந்து 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கொர்நேலியு பற்றி எழுதியிருக்குது. அங்கே வந்து அவர் தேவ பக்தி உள்ளவராக இருந்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். இவர் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து மிகுந்த கண்ணீரோட கூட, ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த மரணம், எனக்கு ஏன் இந்த பாடுகள் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணாரா? அப்போ எப்பொழுதுமே ஜெபம் பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னாக்கா எதுக்காக அவர் ஜெபம் பண்ண வேண்டியதா இருந்தது? அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் 33 வருஷ காலமாக தம்மை ஆவிக்குரிய மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ள பிதாவை நோக்கி, பிதாவே நான் பாவம் செய்யாதபடிக்கு, நான் மாம்சத்திலே வந்திருக்கிற இந்த நாட்களிலே ஆவியிலே மரித்து விடாதபடிக்கு என்னை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அதிக சத்தத்தோட கூட கண்ணீரோட கூட ஜெபம் பண்ணார், விண்ணப்பம் பண்ணினார், வேண்டுதல் செய்தார். அப்போ தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார். அப்போ அதே போல கொர்நேலியு பற்றி நம்ம வாசிக்கிறோம். அவருக்கு ஒரு மனுஷனா இருந்த இவர் கொர்நேலியு, அவருக்கு இருந்த பயபக்தி நிமித்தமாக, தேவ பக்தி நிமித்தமாக அவர் வந்து அவருடைய தான தர்மங்களும் அவருடைய ஜெபமெல்லாம் பரலோகத்துக்கு எட்டினது. அப்போ ஒரு மனுஷன் வந்து மனுஷனா இருக்கும் பொழுது இந்த உலகத்துல ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய தேவ பயபக்தி எப்படி இருக்கிறது, தேவ பக்தி எப்படி இருக்கிறது, உண்மையாய் மனுஷன் வந்து பரிசுத்தமாய் தேவ பக்தி உள்ளவனாய் இருக்கிறார்களா, அதை பரலோகம் பார்க்குது. அப்போ அந்த மாதிரி தேவ பக்தி உள்ள, அப்போஸ்தலர் 10:2 தேவ பயபக்தி உள்ள ஒரு மனுஷனுடைய ஜெபம் பரலோகத்துக்கு கண்டிப்பா போகுது. அதுல எந்த விதமான தடையுமே இல்லை. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரமே அதுல எழுதிருக்கு இல்லைங்களா? அதனால தேவனுடைய சந்நிதியில் வந்து எட்டிற்று அப்படின்னு இருக்கும். இப்போ இயேசு கிறிஸ்து ஆவியிலே நான் பாவம் செய்து விடக்கூடாதுன்னு சொல்லித்தான் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சத்தமாக ஜெபம் பண்ணார், அல்லது கண்ணீரோட கூட பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணார். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் நாம் அப்படிதான் வாசிச்சோம் இல்லைங்களா? 12ஆம் அதிகாரம் 27வது வசனம், இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். நான் சிலுவையில் போய் மரிக்கணும்னு சொல்லி தான் இந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றார். அப்போ அவருடைய மரணத்தை பற்றி இந்த உலகத்துல வந்த பொழுது 33 வருஷம் வாழ்ந்து முடிக்கிற அந்த நாள்ல சிலுவையில போய் நான் மரிக்க போறேன் அப்படின்றது ஏற்கனவே அவருக்கு பரலோகத்திலிருந்து வரும்போதே தெரியும். இப்படி போய் இந்த ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கறதுக்கு யார் இருக்கிறாங்க? பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும், உலகத்தெல்லாம் ரட்சிக்கணுமே, இந்த உலகமே பாவத்துக்குள்ளாக போயிட்டு இருக்குது, இந்த உலகம் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ளாமல் போகிறது அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த ஒரு பெரிதான திட்டத்தை பிதாவும் குமாரனாக இயேசு கிறிஸ்து, அங்கே தேவ ஆவியானவர் எல்லாருமே சேர்ந்திருக்கும் பொழுதுதான் அங்கே ஒரு முடிவு போறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து மரிப்பதற்காக இதோ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி வர்றார். இந்த உலகத்துல வந்து மரிப்பதற்காக வர்றார். அதனால இந்த உலகத்துல சிலுவையில என்ன அடைஞ்சிடுவாங்க, அதனால எனக்கு அதுல இருந்து அந்த மரணத்துல இருந்து என்ன விடுதலை ஆக்கும் அப்படின்லாம் அவர் பலத்த கண்ணீரோட ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, நீ கொடுத்த இந்த வேலையை நான் மனுஷனா இருக்கும் பொழுது செய்யறதுக்காக இங்க வந்திருக்கிறேன். இந்த உலகத்துல
உலகம் பொல்லாங்கனுக்குள்ளாக இருக்கிறது. இன்னும் அந்த பாதாளத்தினுடைய சாவி, அந்த 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 திறவுகோல்லாம் இன்னும் என் கையில் வரல. ஆதாம் எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்த எல்லா வல்லமையும் எல்லா அதிகாரத்தையும், மனுஷனுக்கு கொடுத்திருந்த எல்லா அதிகாரத்தையும் ஆதாம் என்ன பண்ணா, எடுத்துன்னு போயிட்டு சாத்தான் கையில் கொடுத்துட்டான். அப்போ பாதாளத்துக்குரிய மரணத்துக்குரிய திறவுகோள்களை சாத்தான் கையிலேருந்து வாங்கணும். அப்போ வாங்கணும்னா அவர் என்ன பண்ணணும், இவர் எந்த ஒரு சின்ன ஒரு ரிமார்க்கும் இல்லாமல், எந்த விதத்துலேயும் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல், குற்றம், எந்த விதமான தவறு, எந்த விதமான பாவம் எதுவுமே இருக்கக்கூடாது, பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இவருடைய ரத்தம், இவர் சிந்தப்படுகிற ரத்தம், இவரால் சிந்தப்படுகிற ரத்தம், பரிசுத்த ரத்தம் ஜனங்களுடைய பாவத்துக்கு போதுமானதாக இருக்கும். அந்த பாவத்தை கழுவக்கூடியதா, அந்த மனுஷனை அந்த மனுஷனுக்காக சிந்தப்படுகிறதான அந்த பரிகாரம் ஏற்புடைய ரத்தமாக இருக்கும். ஸோ அதனால தான் பிதாவை நோக்கி கேட்குறாரு, பிதாவே, நான் ஆவியிலே பாவம் செய்திடக்கூடாது, ஆவியிலே மரித்து விடக்கூடாது, அதனால என்னை அந்த ஆவிக்குரிய மரணத்தினின்று என்னை ரட்சியும். அவர் அதனாலதான் அந்த ஜபத்தை சத்தமா பண்ணணும்னு சொல்லித்தான் வனாந்திரத்துக்கு போனார். நீங்க மார்க் சுவிசேஷத்துல எல்லாம் பாருங்க, வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போனாரு, மலைக்கு போனார், தனியே ஜபம் படிக்க போனார். அங்க சத்தமா கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவார், ரொம்ப சத்தமா கூப்பிட்டுருக்கார், கண்ணீரோட கூட. என் சிந்தையில ஒரு பாவம் வந்துடக்கூடாது பிதாவே, என்னுடைய சிந்தையில ஒரு பாவம் வந்துடக்கூடாது பிதாவே அப்படின்னு சொல்லி உள்ள வந்துடக்கூடாது. ஏன்? மாம்சத்துல இருக்காரு. அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் மாம்சத்துல இருந்த பொழுது இந்த மாதிரி ஜெபம் பண்ணார். ஆனா பரலோகத்துல இருக்கும்போது அவர் சம்பூர்ணமா இருந்தார், தேவனுக்கு சமமா இருந்தார், அவர் பரிசுத்தமா இருந்தார், பரிசுத்த அலங்காரத்துல இருந்தார். அவர் தன்னையே சுருக்கி, தன்னையே ஒரு கீழ்ப்படுத்தி, மனுஷனுக்குள்ளாக இந்த இந்த சரீரத்துக்குள்ளாக தன்னை அடக்கி கொண்டு உள்ள வருகிறார். பரலோகத்துல இருந்து வரும்பொழுது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாதபடிக்கு தம்மை தாழ்த்தி அப்படியே அடிமையின் ரூபம் எடுத்து ஒரு மனுஷ சாயலாக மாறினார். அப்போ அவர் தனக்காக அழல. ஒருவேளை ஏதாவது ஒரு சின்ன பாவம் என்னுடைய சிந்தையில போயிட்டாலும், நான் இந்த உலகத்தினுடைய பரிகாரி, இந்த உலகத்துக்காக நான் பாவத்தை மன்னிக்கிறதற்காக வந்த கிருபாதார பலி அல்லது உலகத்தின் பாவத்தை சுமந்ததற்கு தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிக்க முடியாம போயிடக்கூடாது. ஸோ அந்த பவர், அந்த 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 விதமான ஒரு பலன் அவருக்கு மாம்சத்தில் இருக்கும்பொழுது அவருக்கே தேவைப்பட்டுச்சு. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு அப்படின்னு இருக்கு. ஸோ அவர் 7வது வசனத்துல பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார். ஸோ அவர் தன்னை எவ்வளவுக்கு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ எல்லாத்துலேயுமே செல்ஃப் கண்ட்ரோலோட கூட ஆவியின் பலத்தை பெற்றவராக இருந்தார். அப்போதான் அந்த ஒரு சின்ன பாவமும் உள்ள வராம இருக்கணும். சிந்தையில பாவம் வரக்கூடாது, அவருடைய கண்ணின் பார்வையாக இருந்தாலும் சரி, எதுலையுமே சரி, ஆவியிலே மரித்து போகிற ஒரு நிலைமை வரக்கூடாது. இயேசு கிறிஸ்துவோட கூடவே சீஷர்கள் இருந்தாங்க. அவங்க இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீங்க போயிட்டு என் நாமத்தினால நீங்க எல்லாம் அதிசயத்தை செய்யும்படிக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன்னு லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல சொல்றாரு. அப்போ சத்ருவின் மேல ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை சீஷர்களுக்கு கொடுக்குறாரு. ஆனா அதை விட முக்கியமான விஷயம், உயிர் தெழுந்த பிறகு இயேசு கிறிஸ்து யோவான் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம், யோவான் 20ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்துல வாரத்தின் முதல் நாள் காலையில இருட்டோட அங்க போய் பார்த்தா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டிருக்கிறார். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் யோவான் 20ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம்.
இப்போ அங்க 22வது வசனத்துல அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும். ஆனா லூக்கால 10வது அதிகாரத்துல நம்ம வாசிச்சப்போ பிசாசுகளை துரத்தத்தக்கதாக, நோய்களை வியாதிஸ்தர்களை குணமாக்கத்தக்கதாக அதிகாரத்தை, சாத்தான் மேல அதிகாரத்தை கொடுத்தவர் இங்க பாவத்துக்கு மன்னிக்க ஒரு பலன் உண்டாகணும்னு சொன்னா அது பரிசுத்த ஆவியினால உண்டாகும். அப்போ மீண்டும் ஊதி சொல்றாரு பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனா அதோட அவங்க அப்படியே இருந்தாங்களான்னு சொன்னா இல்ல, உன்னதத்திலிருந்து வருகிறதான பலனை அவர்கள் பெற வேண்டியதா இருந்துச்சு. அதனாலதான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல சொல்றாரு, நீங்க எருசலேமிலே தரித்திருங்கள், உன்னதத்திலிருந்து வருகிறதான அந்த பலனால நீங்க நிரப்பப்பட வேண்டியதா இருக்கிறது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவரோட கூட தான் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு கூட பேதுரு சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போலான்னு இருக்கேன், யாரும் வரீங்களா என் கூட அப்படின்னு சொல்றாரு. ஏன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, இப்போ அவன் நம்மளுக்கு ராஜாவா இருப்பார்னு பார்த்தா, நம்மலாம் ஒரு பெரிய ராஜாங்கமா இருக்கும்னு பார்த்தா இங்க அரசாட்சி நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் நினைக்கிறாரு. நான் திரும்பி என் பழைய தொழிலுக்கே போனேயா, எனக்கு ஃபேமிலி இருக்குது, மாமியார் இருக்காங்க, வீட்டில் ஒய்ஃபு எல்லாமே இருக்காங்க, ஃபேமிலியை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருந்துச்சு. அதனால இயேசு கிறிஸ்து திரும்பி உங்களுக்கு சமாதானம், இந்த 20ஆம் அதிகாரத்துலலாம் வாசிக்கும் பொழுது திரும்பி 8 நாளைக்கு அப்புறமா 20ஆம் அதிகாரம் யோவான் 20:26 வாசிக்கும் பொழுது அப்படி இருக்கு. திரும்ப 8 நாள் கழிச்சு திரும்பி அவங்க மத்தியில் உங்களுக்கு சமாதானம் சொல்லி எல்லாருக்கும் தன்னை உயிருள்ளவராக காண்பிக்கிறார். அதுக்கப்புறமா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் பரமேறி சென்ற பிறகு நீங்கள் இங்கே இருங்க, பரிசுத்த ஆவியானவர் வருவார், அப்போ நீங்கள் உன்னதத்தின் பலத்தினால நீங்கள் பரிசுத்த ஆவியினால முழுமையாக நிரப்பப்படும் பொழுது இப்போ என்ன பண்ண முடியும்? எல்லாமே செய்ய முடியும். அதிசயம் அற்புதம் மாத்திரம் இல்லை, லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் செஞ்ச அற்புதம் மாத்திரம் இல்லை, பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலை கட்டளையிடத்தக்கதாக உங்களுடைய வார்த்தைகள்லாம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பேசப்படுகிற காரியத்தின் மூலமாக எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த பலன் நமக்கு வேணும். இந்த பலன் பெற்றுக்கொள்ளத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பலனை ஒரு நாளும் நம்ம இந்த பலனை நாம பெற்றுக்கொள்ளணும் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவருடைய ரத்தத்தை சிந்தி மரித்தார். அந்த உன்னதத்திலிருந்து வருகிறதான பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணும் பொழுது நாமும் அதே போல நம்ம சத்தமா வீட்டில் ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சர்ச்சில் கூட சரி, இல்லை எங்கேயும் சரி, ஆண்டவரே இந்த என்னுடைய ஜெபத்தை நீங்கள் கேட்கணும், அதனால் நான் ரொம்ப சத்தமாக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இல்லை. இந்த மகா ஒரு பலத்த சத்தத்தோடு கூட கண்ணீரோடு கூட பண்ணுற விண்ணப்பம் நம்முடைய இருதயத்திலே பண்ணலாம். இருதயத்திலே ரொம்ப ஒரு கண்ணீரோடு கூட, இருதயத்திலேயே கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ண முடியும். இருதயத்திலே சத்தமாக நம்ம ஜெபம் பண்ண முடியும். வாயை திறந்து தான் ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ணால் ஜெபம் பண்ணும்போது வாய் மட்டும்தான் அசைஞ்சின்னு இருக்கும் இல்லையா? ஒரு சாமம் இல்லை, அவன் சத்தமும் வெளியே வரவே இல்லை அப்படின்னு ஏலி அங்கேருந்து பார்த்துட்டு என்ன அவர் வேற மாதிரி நினைக்கிறார். ஆனால் நம்ம வாய் திறக்காம பண்ணாலும் அந்த ஜெபம் கேட்கப்பட்டு சாமுவேல்ன்ற தீர்க்கதரிசி உருவானார். அதனால இருதயத்திலே அந்த பலத்த சத்தத்தோடு கூட கண்ணீரோடு கூட என்ன ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே, நீங்க கொடுத்த பரிசுத்த ஆவியானவரை நான் உதாசீனப்படுத்திடக்கூடாது. நான் ஆவியில பிறந்திருக்கிறேன், ஆனா இப்போ நான் பாவத்தை செஞ்சு பாவத்தினால இந்த பலனை விட்டு போயிடக்கூடாது. ஸோ அதனாலதான் பரிசுத்த ஆவியினால அநேக நன்மைகள் இருக்கிறது. அந்த பலன் நமக்கு கிடைக்காம போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் அந்த சங்கீதக்காரன் கூட பாவம் செஞ்ச பிறகு அவர் என்ன சொல்றாரு, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ளாக இருந்து எடுத்துக்கொள்ளாதேயும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணவர் இல்லைங்களா? 51ஆம் சங்கீதமா 11வது வசனம்.
உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருன்னு சொல்லி. அப்போ நம்முடைய தேவ பக்தினால கேட்கப்படுகிறோம்னு சொன்னா, நம்மளுடைய ஜெபம் பரலோகத்துக்கு போதுன்னு சொன்னா, அந்த அந்த பலன் எப்படி கிடைக்குது நமக்கு? அந்த பயபக்தி எப்படி உண்டாகுதுன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய பலன் அது நமக்குள்ளாக இருக்கணும். எப்போ அப்படி கிடைக்கும்? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள எப்போ இருப்பாரு? பாவம் செய்யாம இருக்கும் பொழுதுதான். அப்போ பாவம் செஞ்சா நம்ம ஆவியிலே மரித்து போனா பரிசுத்த ஆவியானவர் பேசுறது நமக்கு கேட்காது. நாமளே செத்து போனவங்களுக்கு காதை கேட்காது. உண்மையிலேயே அவங்களுடைய மனசாட்சியில அவங்க குத்தப்பட்டவர்களாக 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. மனசாட்சியில குத்தப்பட்டவர்களாக அந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது பேதுரு அவங்க பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க மனம் திரும்பினாங்க. அதுபோல அந்த வசனம் திரும்பி அந்த ஆவியின் பட்டயம் வந்து அவங்களுக்குள்ள குத்தப்படும் பொழுதுதான் அவங்க திரும்பி அந்த மன மாறுதலை பெற்றுக்கொள்கிறார்கள். அதனால நம்முடைய ஜெபம் கேட்கப்படும்னா முதல்ல நாம் வந்து ஆவியிலே உயிருள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆவியிலே மரித்து விடக்கூடிய நிலைமைக்கு நாம் ஆயிடக்கூடாது. அது எப்போ நடக்குது? பாவம் செய்யும்போது ஆவியிலே மரித்து விடுகிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம். என்ன மரணம்? ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமல் போன உடனே எப்படி செத்துட்டாங்க? ஆவிக்குரிய மரணம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும்பொழுது ஆவிக்குரிய மரணம் நடக்கிறது. இந்த மரணம் நடந்துட்ட பிறகு நம்ம என்னதான் மாம்சத்துல இருந்து ஜெபம் பண்ணாலும் அது நடக்காது. நமக்கு ரட்சிப்பும் கிடைக்காது. அதனால நம்முடைய ஜெபமும் கேட்கப்படாது. அப்போ இந்த இந்த பாவம் செய்யக்கூடாதபடிக்கு நம்மளை தாழ்த்தணும். கீழ்ப்படிதல். அங்கதான் தாழ்த்தி 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 ஆண்டவரே, நான் வந்து ஒருவேளை மிஸ்டேக் ஒருவேளை நான் தப்பு பண்ணியிருந்தாலும், ஒருவேளை யோபு போல, யோபு என்ன எப்படி பலி செலுத்தினாரு, ஒருவேளை என் பிள்ளைங்க தப்பு பண்ணிருக்கலாம், ஒருவேளை நான் ஏதாவது தெரியாம தப்பு பண்ணிருக்கலாம், அதனால பலி செலுத்திடுறேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பலி செலுத்தி அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அதனாலதான் ஆண்டவருக்கு வந்து யோபு ரொம்ப பிடிக்கும், யோபுடைய குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம வந்து மரித்த நிலைமையில இருந்து நாம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தா அது தப்பு இல்லை, இது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா பாவத்தையும் கூட்டிக்கிட்டே போயினே இருந்தா நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்காக சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்த ஆண்டவர் வந்து அவர் வந்து எப்படி ஜெபம் பண்ணாரு? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும். எதுக்காக? இந்த உலகத்தை ரட்சிப்பதற்கான வேலையை என்னிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பை, அந்த உத்தரவாதத்தை நான் அசட்டையா விட்டுறக்கூடாது. ஒரு சின்ன பாவம் உள்ள வந்திருந்தாலும் சிந்தையில ஆண்டவர் வந்து ஆவிக்குரிய மரணத்தை அந்த சந்திச்சிருக்க முடியும். ஏன்னா அவர் மாம்சத்துல இருந்தார். 33 வருஷம் நம்மளை போலவே இதே மாம்சத்துல இருந்தார். இந்த மாம்சத்துக்கு எப்போ வேணாலும் பாவம் செய்யக்கூடிய ஒரு 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 அந்த ஒரு காரியம் இருக்குது. எப்போ வேணாலும் பாவம் செய்யக்கூடிய அளவுக்கு தான் மனுஷன் இருக்கிறான். ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ஞானஸ்தானம் இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையோடு கூட வாழ்கிற மனுஷனாக இருந்தாலும் சரி, மகா பெரிய 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 ஊழியங்கள்லாம் செய்த பெரிய பரிசுத்தவங்களாக இருந்தாலும் சரி, கடைசி நேரத்தில் கூட நம்முடைய உயிர் போகக்கூடிய கடைசி நேரத்தில் கூட பிசாசு நம்மளை சோதிச்சுட்டே இருக்கும். ஒரு கல்லன் அப்படிதானே சொல்றான் இயேசு கிறிஸ்துங்க, உங்களே நீங்க ரட்சித்துக்கோ, என்னையும் அதை ரட்சித்து விடுங்க, எனக்கு கீழே இறக்கி விடுங்க. எதுக்காக? நீங்க ஆண்டவர் தானே, நீங்க தேவகுமாரனானால் இதை செய்யலாமே. பிசாசு யார் வழியே விழுந்தாலும் வருவான். அங்க இறங்கி வந்துட்டு இருந்தாருன்னா என்ன இருக்கும்? இன்னைக்கு நம்மளுக்கு ரட்சிப்பு பூர்ணமாகத்தக்கதான ஒரு காரியமே இல்லாம போயிட்டு இருக்கோம். அதனால அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நமக்கு ரொம்ப முக்கியம்.
இந்த அபிஷேகம் இல்லாமல் சும்மா வந்து நம்ம வெறும் நானும் ஜெபம் பண்ணுறேன், நானும் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஆவியினாலே நிரம்பி ஜெபம் பண்ணாமல் ஒரு கடனுக்காக ஒரு கடமைக்காக வந்து நம்ம என்ன செஞ்சுட்டு போனாலும் அதுலேருந்து நமக்கு எந்த விதமான நம்மால் மற்றவங்களுக்கு எந்த விதமான பலனும் கிடைக்காது. ஸோ நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கணும்னு சொன்னால், நாம் பண்ணுகிற ஜெபம் வல்லமை உள்ளதாக இருக்கணும்னு சொன்னால், ஒரு பாவமும் இல்லாதபடிக்கு நம்மளே பரிசுத்தமாக காத்துக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்கு வேணும். அதுதான் நமக்கு பலன் கிடைக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான், வேற வழியே இல்லை. ஸோ பரிசுத்த ஆவியானவருடைய உன்னதத்தின் பலனால தான் நாம் வந்து பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலன் நமக்கு கிடைக்கும். அவர் உள்ள வந்து நம்மை பாவத்தின் மீது வெற்றி பெற செய்கிறார். அப்போ அந்த பயபக்தி நிமித்தமாக நாம் வாழ்கிற அந்த வாழ்க்கையின் மூலமாக நாம் வாழும்பொழுது நாம் ஏறெடுக்கிற ஜெபம், நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம், அவர்களை ரட்சியம் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போனாலும் அவங்க மனம் திரும்புவாங்க. அதுதான் உண்மையான ஊழியம். அப்படி நம்மளை வல்லமையோடு கூட நம்முடைய வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நம்ம இப்போ கொடுத்து ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வருகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நீர் மனுஷனாக எங்களுக்கு முன்னோடியாக ஒரு மாதிரியாக வைத்திருக்கிறீர். உண்மையே நீர் மாதிரியாக காண்பித்திருக்கிறீர். அப்படியாக நாங்கள் கர்த்தாவே உண்மை பின்பற்றி உங்களுடைய அடிச்சூடலை பின்பற்றி வர எங்களை பலப்படுத்துங்க கர்த்தாவே. ஆண்டவரே, உங்களுடைய பசுத்த ஆவியினால எங்களை நிரப்புங்கப்பா. உங்களை சோதரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டவரே அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டவர்களாக நாங்கள் வாழ, பாவத்தின் மீது வெற்றியை பெறத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்தலாம் கர்த்தாவே. நாங்களும் ஆண்டவரை ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் ஆண்டவரை எங்களை குறித்து கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரை ஜெபங்களிலே உண்மையாய் ஆவியிலே நிறைந்து ஜெபம் பண்ணத்தக்கதாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பாவமும் செய்யாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளத்தக்கதாக நீர்த்தாவே உன்னதத்தின் ஆவியானவர் கர்த்தாவே எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆகையினாலே நாங்கள் ஆண்டவரே அதன் மூலமாக நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள் மூலமாக மற்றவர்கள் பாவ மன்னிப்பு பெறத்தக்கதாக, மற்றவர்கள் ரட்சிப்புக்குள்ளாக வரத்தக்கதாக, மற்றவர்கள் உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக அந்த வல்லமையுள்ள ஜெபமாக அது மாற்றப்படத்தக்கதாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. உன் வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வாழ்த்தும். உமக்கே சகல துதிகளை மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Hallelujah.